வாரத்தின் முதல் நாளிலே நம்முடைய சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் தொழுது கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம். பயத்தோடும் பக்தியோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடு இந்த பூமியிலே நிலைநிற்கும்படியாய் தேவன் உதவி செய்தார். இந்த வாரத்தின் முதல் நாளே என்னையும் நம்மையும் தேவன் ஜீவனோடு பலனோடு கிருபையோடு வைத்திருக்கிறார். ரோமர் 16 சொன்னபடி ஒருவரை ஒருவர் பரிசுத்த உள்ளத்தோடு வாழ்த்துங்கள், கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தொடக்கம் ஜெபம் செய்யும்படியாய் நம்முடைய ஊழியர் ஜோசப் அவரை அன்போடு அழைக்கிறோம். நாம் ஜெபம் செய்வோம். வானமும் பூமியையும் படைத்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான நாளை நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிச்ச கிருபைக்காக நன்றி தகப்பனே. பிதாவே, அண்ட சராசரங்களையும் படைத்து உம்முடைய கிருபையால் ஒவ்வொன்றும் நேர்த்தியாக வழிநடத்துகின்ற தேவனே, உமக்கு நன்றி தகப்பனே. பிதாவே, இதோ இந்த வாரத்தின் முதல் நாளிலே ஆராதனையில் 5 அம்சங்கள் உண்டு அப்பா. ஒவ்வொன்றும் விசேஷித்தமானது. ஜெபமும் பாடலும் உம்முடைய செய்தியும் உம்முடைய குமாரனின் கர்த்தரின் பந்தியும் காணிக்கையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. தகப்பனே, யார் யார் சபை கூடி வரார்களோ அவருக்கு ஏதாவது தடைகள் இருந்தால் நீக்கி சீக்கிரம் சபையாக சேர்ந்து முழுமையாக உம்மை தொழுது கொள்ளும்படி ஆசீர்வதிங்க தகப்பனே. நீங்கள் சொன்னது போல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்படி இம்மட்டுமாய் எங்களுக்கு கிருபை பாராட்டி ஆசீர்வதிச்ச தயவுக்காக நன்றி தகப்பனே. ஆரம்பம் முதல் முடிவரை எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் மேய்ப்பரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காரும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். அருமையான சகோதரன் ஜோசப் நம்மை ஜெபத்திலே வழிநடத்தினார். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் வாழ்த்துகளையும் நன்றியும் தெரிவிக்கிறோம். பாடலை 63ஆம் பாடலை பாடும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆவியோடும் கருத்தோடும் உண்மையோடும் தேவனை பாடி மகிமைப்படுத்துவோம். நமக்கு ராகம் தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, தேவனை பாடும்படியாய் நமக்கு வாய்களையும் தொண்டைகளையும் தேவன் தந்திருக்கிறார். அதிலே 63ஆம் பாடலை பாடுவோமாக. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன், சர்வவல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாகியமே. சர்வவல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாகியமே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வே, தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வே, தாம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, ஏன் கோட்டையும் அரணுபவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, ஏன் நம்பிக்கையாமவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா, ஏன் நம்பிக்கையும் அவரே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகழ்வே, தாம் சிறகுகளால் மூடுவார்.
நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேற்றாயின் கீழ் அடைக்கலம் புகழ்வே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேற்றாயின் கீழ் அடைக்கலம் புகழ்வே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சேற்றாயின் கீழ் அடைக்கலம் புகழ்வே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேற்றாயின் கீழ் அடைக்கலம் புகழ்வே தம் சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்கள் முன் பக்கம் விழுந்தாலும் அதை ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாவரமே. அதை ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவன் உன் தாவரமே. அவர் சேற்றாயின் கீழ் அடைக்கலம் புகழ்வே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேற்றாயின் கீழ் அடைக்கலம் புகழ்வே தம் சிறகுகளால் மூடுவார். தேவன் முன் அடைக்கலமே. ஒரு போலாப்பு உன்னை சேருமோ? ஒரு வாதையுமன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையுமன் கூடாரத்தையே அணுகாமலை காத்திடுவார். அவர் சேற்றாயின் கீழ் அடைக்கலம் புகழ்வே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேற்றாயின் கீழ் அடைக்கலம் புகழ்வே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரே, உயர் மறைவில் இருக்கிறவர், சர்வவல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வவல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. அவர் சேற்றாயின் கீழ் அடைக்கலம் புகழ்வே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேற்றாயின் கீழ் அடைக்கலம் புகழ்வே தம் சிறகுகளால் மூடுவார். இன்னொரு பாடலை பாடுவோமாக. 62ஆம் பாடல், ஆனாதி தேவன் உன் அடைக்கலம் பாடலை சேர்ந்து பாடுவோம். தெரியாவிட்டாலும் பாட வேண்டும் தேவனை. 62ஆம் பாடல். ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. ஆனாதி தேவன் உன் அடைக்கலமே. அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே.
அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. அநேக பாதை காலையில் தூய தேவொழியே, கானக பாதை காலையோடில் தூய தேவொழியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருளாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கிருபை கூர்ந்த மனதுருகமும் தேவனுடைய அன்பே. கிருபை கூர்ந்த மனதுருகம் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. இப்புவியாத்திரை கடந்திடுவார் தூய தேவதயவார். இப்புவியாத்திரை கடந்திடுவார் தூய தேவதயவார். கடுங்காலத்தில் கர்த்தர் இயேசுவிடம் கிடைக்கும் இளைப்பாறுதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளா. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்போம் ஒழிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. ஆனாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. தேவன் பாடலை பாடும்படியாய் எனக்கு நமக்கு உதவி செய்திருக்கிறார். பைபிள் ரீடிங் பெங்களூர் பதில் வின்சென்ட் பிரதர் வசனத்தை வாசிக்கும்படியாய் சபையார் நாங்கள் அன்போடு அவரை அழைக்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் வசனம் 5லிருந்து
8 வரை நம்ம வாசிக்கிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்களை சத்தியமும் உண்மையுமாக இவைகளை எழுதுகின்றேன். அன்றையும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாகவும் உமேகாவும் ஆதியும் அந்தமாயிருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கும் நான் ஜீவன் தண்ணீர் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுகிறான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசியும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகர்களும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யார் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். பெங்களூர் பகுதியில் இருக்கிற வின்சென்ட் பிரதர் வேத வசனங்களை வாசித்தபடியால் சபையார் நாங்கள் நன்றியும் வாழ்த்துனை சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். தேவ செய்தியின் நேரமா இருக்கிறபடியால் அந்த தேவ செய்திக்காக அருமையான பெங்களூர் பகுதியில் இருக்கிற ராஜன் பிரதரை ஜெபத்தில் நடத்தும்படியாய் அன்பாய் அவரை வரவேற்கிறோம். எல்லாம் எழுதி ஜெபிப்போமாக. பரலோகத்தில் இருக்கிற மகா பரிசுத்தம் உள்ள தேவனே, அப்பா, இந்த அருமையான காலை பொழுதில் தகப்பனே, இந்த வாரத்தில் முதலாம் நாள் தகப்பனே, உங்களை ஆராதிக்க வந்திருக்கும் தகப்பனே, உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியத்தையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, அப்பா, உமக்கு கோடாகோடி நன்றி தகப்பனே. என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை உருவாக்கி இந்த உலகத்துக்கு அனுப்பினீரே அப்பா, உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, என்னுடைய பாவத்துக்காக நீர் உங்களுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி என்னுடைய பாவத்துக்காக சிலுவையில் மறுத்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த தேவனே, அப்பா, உமக்கு நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்தில் சகோதரன் கொடுக்கிற உங்களுடைய வார்த்தை தகப்பனே, அவர் மூலியமா நீங்க பேசும் ஆண்டவரே. இந்த வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் அதை தானமாக ஏற்றுக்கொள்ளும்படி, அதன் பிரகாரம் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை வாழும்படி தகப்பனே, அவர்களை நீங்க பாதுகாத்து வழிநடத்தும்படி கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபத்திலே நடத்திய நம்மை வழிநடத்தின பெங்களூர் ராஜனுக்காக கிறிஸ்துவின் சபையா நாங்கள் நன்றியும் வாழ்த்தினை தெரிவிக்கிறோம். இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை எனக்கும் நமக்கும் தேவன் பிரியப்படும்படியாய் ஜான் பாலை அன்புடனே நாங்கள் அழைக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கூடி வந்துள்ள கிறிஸ்துவின் சபையார் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலும் ஸ்தோத்திரம். நாம் கடந்த வாரத்தில் தியானித்தோம். கடந்த நாட்களில் தேவன் தம்மை எப்படி நமக்கு வெளிப்படுத்தினார், அதை மனிதர்கள் அதை எப்படி எடுத்துக்கொண்டு சடங்காச்சாரமும் பாரம்பரியமாக மாற்றினார்கள். ஆனால் வேதம் எப்படி தேவனை அன்பு செய்ய கூறுகிறது என்பதை பற்றியெல்லாம் முழுமையாக தியானித்தோம். இந்த வாரம் அதன் தொடர்ச்சியை இறுதியில் பார்ப்போம். அதற்கு முன்னதாக சில வசனங்களை முன் குறிப்பிட்டு கடந்து செல்வோம். ரோமர் 8:28 வசனத்தை படிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய அன்புக்குறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு நடக்கிறது அறிந்திருக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், இங்கு கூடியிருக்கிற நாம் தான் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். காரணம், வேதத்தின்படி யார் ஒரு சபையை நடத்துகிறார்களோ, சபைக்கு வருகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, பந்தி எடுக்கிறார்களோ, காணிக்கை செலுத்துகிறார்களோ, அவர்கள் மட்டுமே அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது.
இப்பொழுது தேவ செய்தி கடந்து போவோம். இன்று நாம் தியானிக்க போகின்ற விஷயம் அடையாளங்களும் அற்புதங்களும் என்ற ஒரு சப்ஜெக்ட் நாம் இன்னைக்கு படிக்க போறோம். எடுத்துக்கொள்வோம். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் பார்வோனின் இதயத்தை கடினப்படுத்தி எகிப்து தேசத்தில் என் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன். தேவன் இங்கு சொல்லுகிறார், இஸ்ரேல் மக்கள் அடிமையாகிவிட்டார்கள், இந்த மக்களை நான் மீட்கப் போகின்றேன், அங்கு நான் அடையாளங்களையும் அற்புதங்களையும் மிகுதியாய் நடப்பிப்பேன் என்கின்றார். முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அடையாளம் என்றால் என்ன, அற்புதம் என்றால் என்ன. ஏன்னா இதுதான் இதனுடைய அடிப்படை. இன்னைக்கு அடையாளம் என்றால் என்ன, அற்புதம் என்றால் என்பது மேக்சிமம் யாருக்கும் தெரியல. அடையாளம் என்பது காணக்கூடியது, அற்புதம் என்பது அதற்குள்ளாக இருக்கக்கூடிய தேவனுடைய வல்லமை. சரிங்களா? அப்ப இந்த அடையாளங்களை அற்புதங்களை பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் எப்படி நடத்தினார், இன்று நாம் வாழும் காலத்தில் இந்த அடையாளங்களும் அற்புதமும் நடக்கிறதா இல்லையா? அநேகரை கேட்டீர்கள் என்றால் இப்ப எங்க பிரதர் இருக்கிறது, இப்ப அடையாளம் அற்புதம் எங்க இருக்குது? அன்னைக்கு செங்கல்ல கடந்தாங்க, எவ்வளவு விஷயம் நடந்துச்சு. ஆதியாகமத்துல இருந்து எஸ்தர் புத்தகம் எவ்வளவு தேவன் நடப்பித்தாரு, இன்னைக்கு எங்க சொல்ற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து என்னவே தேவனை விசுவாசித்தாலும் உள்ளுக்குள்ளாக ஒரு துயரங்கள் வருத்தங்கள் வருகிற பொழுது அவர்கள் மனதில் ஏற்படக்கூடியது எல்லாம் சொல்லாம பிராக்டிக்கலா இதெல்லாம் சான்ஸா? ஆனால் வேதம் சொல்லுகிறது இன்றும் அந்த அடையாளமும் அற்புதமும் நடந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் என்று தேவன் நம்மை அதை பற்றி கூற அழைப்படுத்தியுள்ளார். வாசிப்போம். அதே யாத்திராகமம் 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரை அவருடைய அந்த 10 வாதிகளை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா? 10 வாதிகள் இருக்கிறது. 10 வாதிகள் மூலியமாக இஸ்ரவேல் மக்களுக்கு எகிப்து தேவர்களை அவர்கள் தேவர்கள் அல்ல என்பதை தேவன் நிரூபித்தார். பிறகு தன்னுடைய மக்களை அழைத்து வரும்பொழுது அவர் எப்படி அழைத்து வந்தார் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம். பார்வோன் சமீபித்து வருகும் போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் என் கண்களை ஏறெடுத்த போது எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றையும் அவர் பார்வோன் மோசேயை நோக்கி, எகிப்திலிருந்து வேத குழிகளை இல்லை என்று வனந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட்ட பண்ணினால் எங்களுக்கு இப்படி செய்தாய் என்றார். அப்ப இந்த ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை இங்கு அழகாக சொல்கிறார். பார்வோன் சமீபத்து வருகிற பொழுது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகுந்து பயந்தார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருகிறது. நம்முடைய வாழ்க்கையில் இன்றும் ஒரு பொருளாதாரம், பிள்ளைகளை பற்றின ஒரு எதிர்காலத்தினுடைய கவலை, பயம், அநேக காரியங்கள் வருகிறது. ஆனால் நம்முடைய சிந்தனை எதை சார்ந்திருக்கிறது? பயம். என்ன நடந்துருமோ, ஏது நடந்துருமோ, அந்த வாழ்க்கை இப்படி நடந்துவிடுமோ, பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிவிடுமோ, எல்லா நேரத்திலும் பயம். அப்ப ஆனால் அதே நேரத்தில் வேதம் அந்த இடத்தில் மனிதனுடைய சிந்தனை எப்படி இருக்குது என்று சொல்கிறது. 11, 12 படிங்க. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால் வனாந்தரத்திலே சாகும்படி எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும் போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமா இருக்குமே என்றார்கள். முதலில் நமக்கு ஏற்படுகிறது பயம். நாம் கரெக்டாக எதை படித்தோம்? 14:10 படித்தோம். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கையில் பிரச்சனை என்பது மனிதனுக்கு இல்லாமல் இல்லை. இந்த பிறப்பிலிருந்து மரணம் வரை ஏதோ ஒரு வகையில், அது பொருளாதாரமாக இருக்கலாம், உறவுகள் மூலமாக இருக்கலாம், பிள்ளைகள் மூலமாக இருக்கலாம், வேலை இருக்கலாம், கண்டிப்பாக ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை வரும். ஆனால் மனிதனுக்கு முதலில் ஏற்படுவது மிகப்பெரிய பயம். என்ன ஆகிவிடும், ஏதாகிவிடும். அப்பொழுது நம்முடைய குழம்பலை தான் சொல்றேன், அங்க பிரேத குழியில இருந்து எங்களை அழைத்து வந்தீர்களா? நாம் சொல்லுவோம், நான் பிறக்காம இருந்திருக்கலாமே, எனக்கே அவ்வளவு உபத்திரம், மனுஷனுடைய கஷ்டங்கள் வரும். ஆனால் வேதம் சொல்லுகிற அந்த இடத்தில் யாத்திராகமம் 14:14
கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். எளிமையா சொல்றாரு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், நீங்கள் சும்மா இருங்க, அவ்வளவு போதும். ரொம்ப புலம்பாதீங்க. அதான் புதிய ஏற்பாடு பேசும்போது கவலைப்படுகிறாலே ஒரு சரீரத்தை அளவோடு ஒரு கூட்டிக் கொள்ள முடியுமா, குறைக்க முடியுமா இயேசு சொன்னார். இங்க அதான் சொல்கிறார், சும்மா இருங்கள், எதுக்காக புலம்புகிறீர்கள், வந்த வழியே போய்விடும், அதை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது. முதலில் பார்த்தோம், இந்த சமூகத்தில் பயம் ஏற்படும், அதனால் நமக்குள் தேவையற்ற கலக்கங்கள் ஏற்படும். ஆனால் வேதம் ஒன்றே சொல்லுகிறது, சும்மா இரு. அப்படி சும்மா இருந்தால் என்ன நடக்கிறது அடுத்து சொல்கிறார் அழகாக. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். அழகா சொல்கிறார், சும்மா இருங்க, நீங்க எல்லாத்தையும் பார்க்காதீங்க. தேவன் கிட்ட வரைக்கும் வரவைப்பார், ஆனால் உன்னை எதுவும் ஆண்டு கொள்ளாது. காரணம், நீங்கள் வழிபடுகிற தேவன் சர்வ வல்லவர். அப்ப என்ன சொல்றாரு, கடலின் மேல் உன் கோலை நீட்டு, கடல் பிளக்கும். அப்ப அந்த அடையாளம் என்ன, அற்புதம் என்ன? அடையாளம், கடல் பிளக்கிறது அடையாளம், அற்புதம் என்ன? இப்படி பிளந்துச்சு தேவனுடைய வல்லமை. அப்ப இந்த அடையாளங்களும் அற்புதங்களையும் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த அடையாளத்தையும் அற்புதங்களையும் கவனிக்காததால் தான் எப்பொழுதும் ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு துக்கம், ஏதோ ஒரு வருத்தம் நம்மை அலைகழித்துக் கொண்டே இருக்கிறது. இன்னொரு இடத்துல அவர்களை வழிநடத்த மீண்டும் சொல்லுகிறேன், ஆதியாகமம் முதல் எஸ்தர் புத்தகம் வரை அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் இருக்கிறது. அவ்வளவு விதத்தானது இந்த இஸ்ரேல் மக்கள் கடந்ததையும் பிறகு புதிய ஏற்பாட்டில் இந்த அடையாளத்தையும் அற்புதம் தேவன் நமக்கு பிரசன்ட்ல எங்க வைத்து நம்ம பார்க்க போறோம். இதான் கான்செப்ட். அதனால திருப்பி இன்னொரு இடத்தில் தேவன் சொல்கிறார் அவர்களை எப்படி வழிநடத்தினார் என்று. யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்கிறேன். நீ அவர்களோடு பேசி, நீங்கள் சாயங்காலத்திலே இறைச்சியை புசித்து விடிய காலத்திலே அப்பத்தை திருப்தியாகி, நான் உங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். அப்படி 15 படிக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னதென்று என்று அறிந்திருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். தேவன் தன்னுடைய மக்கள் பசியாயிருந்து வானத்திலிருந்து அப்பத்தை பொழிந்தார். எப்படி அப்பத்தை பார்த்தார்கள்? அடையாளம் எப்படி வந்தது? அற்புதம். அப்படி என்றால் வேதம் தெளிவாக சொல்கிறது, நீங்கள் காண்கிறீர்களா, நீங்கள் காண்பதெல்லாம் ஒரு அடையாளம், ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு அதற்கு பின்னாடி ஒரு அற்புதம் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளக்கூடிய வேத ஞானத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த உலக மக்களுக்கு தெரியாது, எல்லாத்தையும் யதார்த்தம், தற்செயல் எல்லாம் ஒரு காரணம் சொல்லுவாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு மட்டுமே தெரியும், இது சாதாரண விஷயம், அடையாளம் அல்ல, இதற்குள் தேவனுடைய அற்புதம் எங்களுக்குள்ளாக அடங்கியிருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்பொழுது இந்த காடைகள் எப்படி வந்தது என்பது நமக்கு அழகாக சொல்லுகிறார். என்னாகமம் 11:31. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்தது. பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கமும் ஒரு நாள் பிரயாணப்படும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயர விழுந்த கிடக்க செய்தது. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவைகளை பாளையத்தை சுற்றிலும்
தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். நன்றாக கூர்ந்து கவனியுங்கள். தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட காற்று காடைகளை அடித்துக் கொண்டு அவர்கள் பற்றி 2 முழ அளவுக்கு காடைகள் கொண்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய மிராக்கள்! அவர்களுக்கு சாப்பாடு இல்லை. எங்களுக்கு நாங்க நல்லா சாப்பிட்டதுமே எங்களை வனாந்தரத்தில் விட்டுட்டியே. தேவன் ஒரு காலமும் கைவிடுதல். நாங்கள் சபைக்கு வந்துள்ளோமே, எங்களுடைய வாழ்க்கை என்ன? எங்களை ஒரு மாதிரி இருக்குமா நினைக்கிறாங்களே. இது ஒரு சபை மாதிரி தெரியல, ஒரு விசுவாசம் இல்லையே, எங்களால உணர முடியலையே. உலகம் ஒரு மாதிரி நம்மளை தூஷிக்கும். ஆனால் தேவன் நம்மளை எந்த சூழ்நிலையிலும் எந்த தருணத்திலும் கைவிட மாட்டார். ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தருணத்தில் யார் மூலியமாக பண்ணுவார். ஆனால் அது அந்த தருணத்தில் அடையாளமாக தெரியும். ஆனால் அது பின்னாடி அடங்கியிருக்கிற அற்புதங்கள் தேவ பிள்ளைகளாகி நம்மால் மட்டுமே உணர முடியும். அடுத்தது இன்னொரு இடத்திலும் அவர்களுக்கு அழகாக சொல்லுகிறார். யாத்ராகமம் 17:5. 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடு கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. தொடர்ந்து வாசிக்கலாம். ஆமா, அப்ப என்ன சொல்றாங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முதலில் நாம் படித்தோம், செங்காடலை பிளந்தார், முதல் அதிசயம். இரண்டாவது அவர்களுக்கு உணவு கொடுத்தார். இங்கு சொல்ற, நீ பாறை போய் அடி, பாறைக்கு மேல் நான் இருப்பேன் அடித்தோம். பாறையில் எப்படி தண்ணி வரும்? நிறைய பேர் இந்த உலகத்தை சொல்லுவாங்க, என்ன மனசு கல் மனசா பண்ணிருப்பேன், கல் எப்படி வரும்? ஆனால் தேவன் அதிசயங்களின் தேவன், அற்புதங்களின் தேவன் சொல்லுகிறார், கல் மேல போய் அடி, தண்ணி வரும். கல் என்பது அடையாளம். கல்லுக்குள் இருந்து தண்ணீர் எப்படி வந்தது? அற்புதம். அதான் நம்ம சொல்றது, நாம் விசுவாசிக்கிற தேவன் அடையாளங்களின் அற்புதங்களின் தேவன். அவர் எந்த சூழ்நிலையிலும் அவருடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். அதான் சங்கீதத்தில் படிப்போம், சிங்கக்குட்டிகள் தாட்சி கடந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரில் ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைபடாது. குறைபடுகிற மாதிரி தோன்றலாம் பிறர் பார்வையில், ஆனால் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு காலமும், ஏன் அவர் அடையாளங்களின் தேவன், அவர் அற்புதங்களின் தேவன் என்ற அந்த உணர்வு விசுவாசம் இருக்க வேண்டும். அப்படியாக முதலில் பார்த்தோம், உணவு கொடுத்தார், நீர் கொடுத்தார். மூன்றாவது இன்னொன்றையும் வெளிப்படையாக சொல்லுகின்றார். உபாகமம் 29:5. கர்த்தராகி நான் உன் தேவன் என்று உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நான் 40 வருஷம் உங்களை வனாந்தரத்திலே நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்து பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. சாத்தியமான விஷயமா இது? 40 வருடம் ஒரு ஆடை பழையதாகவே ஆக மாட்டேது, செருப்பு தேயவும் மாட்டேங்குது. யோசிக்கிறான், புரியல, எப்படிடா சட்டாக்குது? இதாண்டா அவனுக்கு அடையாளம். எப்படி பழுதாவல? அதுதான் அற்புதம், அதுதான் அதிசயம், அதுதான் மிராக்களின் தேவன். அவர் உன்னை தெரிந்து கொண்டு விட்டால் எந்த சூழ்நிலையிலும் எந்த தருணத்திலும் நீ எப்படி வேணா போ, எந்த பதிலா போ, அவர் உன்னை பலப்படுத்த, குணப்படுத்த, திடப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆனால் அவரை மட்டும் முயற்சி செல்ல வேண்டும், வார்த்தைக்கு உட்பட்டு செல்ல வேண்டும். அப்படி நீ செய்கிற பொழுது அவர் செய்கின்ற அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்கூடாய் காண்பாய். பிறருக்கு அது இது எப்படி வருதுப்பா, இது யதார்த்தம்பா, எல்லாம் நடக்கும். ஆனால் தேவ பிள்ளைகளால் உணர முடியும், இது சாதாரணமாக நடக்கவில்லை. சர்வத்தையும் படைத்தவர் எனக்குள்ளாக எனக்கு இயக்கிறார் அந்த உணர்வு அங்கதான் வரும். இதோடு இன்னும் ஒரு சாட்சியை பார்த்துவிட்டு புதிய ஏற்பாட்டில் இன்றைய காலத்தில் நாம் போவோம். எலியாவை பற்றி தியானிப்போம். 1 ராஜாக்கள் 17:4-6. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். தேவன் சொல்லுகிறார் எலியாவை பார்த்து, அந்த ஆற்றின் நீரை குடி, உனக்கு உணவு கொடுக்கும்படி நான் காக்கைகளுக்கு கட்டளையிடுவேன். காக்கை என்பது ஒரு அடையாளம். காக்கை எப்படி உணவு கொடுக்கும்? அதுதான் தேவன் செய்யக்கூடிய அற்புதம். தேவன் விலங்கை கொண்டு நம்மளை போஷிப்பார். தேவன் நினைத்தால் எதையும், எல்லாம் அவருடைய சிருஷ்டிப்பு. அதான் சொல்லுவார், 2 காசுகளுக்கு 5 அடைக்கலாம்களே, அவைகளில் ஒன்று கூட தேவனுக்கு சித்தம் இல்லாமல் கீழாது. அப்படி என்றால் வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் அற்பமாய் தோன்றும், அதெல்லாம் அடையாளம். அதற்குள் இருக்கிறது என்னுடைய அற்புதங்கள். ஒரு இடத்தில் விலங்கை கொண்டு சொல்கிறார், அடுத்தது மனிதனை கொண்டு அப்படியே சொல்லுகிறார். 17-11 படிங்க, அப்படி 11-16 வரைக்கும். 17ஆம் அதிகாரம் 11 முதல் 16 வரை. கொண்டு வர அவள் போகிற போது
அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றான். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி இடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்ப இங்க அழகாக சொல்லுகிறார், ஒரு விதவை கைம்பெண். அவன் சொல்கிறார், அடுத்த வேளை உணவுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நாங்கள் இந்த உணவோடு சாக போகிறோம். ஆனா எலியா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் சொல்லுகிறார், எனக்கு முதலில் கவனி, என்னை பார், உன்னையும் புஷிப்பேன், உன் பிள்ளையும் காப்பாற்றுவேன், உன் குடும்பத்தார். நீங்க அப்புறம் தொடர்ந்து படிச்சினாரோ, அவன் குடும்பத்தார் முழுவதும் உணவு சாப்பிட்டார் என்று. அப்ப வேதம் சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுங்கள், யார் யார் விசேஷனை கொண்டு, என்னுடைய தீர்க்கதரிசி கொண்டு, என்னுடைய சகோதரனை கொண்டு உன் வீட்டை நான் பூஷிப்பேன். உன்னை ஒரு காலம் நான் கைவிட போகிறதில்லை. நான் கைவிட தேவன் அல்ல, நான் மாற்றி பேசுகிற தேவன் அல்ல. அப்ப இந்த இடத்தில் என்ன அடையாளம்? மாவு என்பது ஒரு அடையாளம். அற்புதம் என்ன? குறையாமல் இருக்கிறது. இதான் நமக்கு தேவன் பல வகையில் முதலில் ஒரு விலங்கை கொண்டு, காகத்தை கொண்டு உணவு கொடுத்தார் ஒரு தீர்க்கதரிசிக்கு. இங்கு ஒரு விதவை பெண்ணை கொண்டு அவனையும் புருஷிக்கிறார், அந்த குடும்பத்தையும் புருஷிக்கிறார். நமக்கு மூன்றாவது ஒரு அடையாளத்தையும் நமக்கு எழுதி காட்டுகிறார். 19ஆம் அதிகாரம் 6வது வசனம், 6-7 அதே அதிகாரம் 1 ராஜாக்கள் 19:6-7. அவன் விழித்து பார்க்கிற போது, இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலை மாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். தேவனுடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அழகாக இங்கு சொல்லுகிறார் தேவன். தேவனுடைய தூதனை கொண்டு அவனுக்கு உணவு கொடுத்தார். முதலில் சொல்லுகிறார், நான் விலங்கை கொண்டு மனிதனை போஷிப்பேன், என்னுடைய பிள்ளைகளை நான் காப்பாற்றுவேன். 2வது விதவை பெண், அவள் கை ஒன்றும் கூட இருக்காது, ஆனால் தேவன் நினைத்தால் அவளை கொண்டும் உன்னை ஆஸ்வதிப்பேன். 3வது, இதை கூட நீ அற்பமா எண்ணலாம், இதையும் கடந்து தேவ தூதனை கொண்டு நான் உங்களை ஆஸ்வதிப்பேன், உங்களுக்கு தேவையானதை கொடுப்பேன். ஆனால் ஒன்று, என் வேதத்திற்கு செவி கொடுங்கள், நீங்கள் அப்பொழுது அடையாளங்களையும் அற்புதங்களையும் மனதார காண்பீர்கள். ஏன் இதெல்லாம் எழுதி வைக்க வேண்டும் தேவன்? எதற்காக எழுதி வைத்திருக்கிறார்? சாட்சிகளாக என்னுடைய பிள்ளைகளை நான் ஒரு காலமும் கைவிடுகிறது இல்லை. காரணம், நீங்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், என்னுடைய சாயை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். உங்களை ஒரு காலமே இந்த பூமியிலும் இந்த சமூகத்திலும் பேர் முன்னால் ஒரு காலம் வெட்கப்பட நான் விடமாட்டேன். ஏன்? நான் அடையாளங்களின் தேவன், அற்புதங்களின் தேவன். ஓகே, இப்ப இந்த ட்ராக் அப்படியே வச்சுட்டு, இதற்கு அடிப்படை என்ன தேவை? இன்றைக்கு நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தில், அதாவது கிறிஸ்து பிறப்புக்கு அப்புறம் இந்த அடையாளங்களும் அற்புதமும் என்னுடைய வாழ்க்கையில் எப்படி இயங்குகிறதா என்பதை நாம் சோதிக்க சில வசனங்களை பார்த்துட்டு அதனோடு சேர்ந்து இணைவோம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 20வது வசனம். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும், இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை. வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது, வேதத்தின்படியும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அவர்கள் விடியற்காலத்து வெளிச்சம் இல்லை. காண மாட்டீங்க. நீங்க எத்தனை சபைக்கு போகலாம், எத்தனை கடவுளை கும்பிடலாம், எத்தனை தெய்வங்களை கும்பிடலாம், ஆனால் வேதத்தையும் ஆகம சாட்சியும் கவனிக்காவிட்டால் விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. ஆனாலும் நீங்கள் எப்படிலாம் ஜெபம் பண்ணுவீர்கள்? அதிலே படிங்க, 22 படிங்க. அவர்கள்
அண்ணாந்து பார்ப்பார்கள், பூமியையும் நோக்கி பார்ப்பார்கள். ஆனாலும் இதோ இக்கட்டும் அந்தகாரமும் இருக்கும். இடுக்கத்தால் இருள் அடைந்து அந்தகாரத்திலே தள்ளுண்டு அலைவார்கள். ஆமாம், அவர்கள் ஜெபம் செய்வார்கள், வானத்தை பார்த்து கை தூக்கி ஜெபம் செய்வார்கள், கத்துவார்கள், கூவார்கள், அழுவார்கள். பூமியை பார்த்து முட்டி போட்டு மண்ணை பார்த்து அழுவார்கள், கத்துவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது ஒன்றும் நடக்காது. தள்ளாண்டு அலைவார்கள். தள்ளாடி அலைவீங்க, காற்று அடிபட்ட மாதிரி. பிரதர், நாங்க வாரம் போறோம் பிரதர், மனசுல நிம்மதி இல்ல பிரதர், சமாதானம் இல்ல பிரதர், வாழ்க்கையில துக்கமாவே இருக்குது, பிள்ளை சொல்ற பேச்சு கேட்கவே மாட்டேங்குது, கடங்காரம் வாரம் வாசல் வந்து அசிங்கப்படுத்துறான். எப்படி நடக்கும்? வேதத்துக்கு செவி கொடுக்கலையே, சபைக்கு போய் என்ன பிரயோஜனம்? வேதம் வெறும் 66 புத்தகம். நீங்க ஒரு லாயர் ஆஃபீஸ் போய் பாத்தீங்கன்னாக்கா அவ்வளவு லா சட்டங்களான புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருக்கும். ஒரு அழிந்து போகக்கூடிய இந்த உடலை காப்பதற்கு அத்தனை புத்தகங்களை படிக்கிறான். ஆனால் நம்முடைய ஆத்துமாவை தூய்மையாக்கி அதற்கு ஜீவனை கொடுத்து நித்தியத்திற்கு கடத்தக்கூடிய ஒரே ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தை பற்றின அறிவில்லை என்றால் முடியுமா? வாழ்க்கை குணமடைய முடியுமா? அதனால் எப்பொழுதும் இந்த வேதத்தை அப்படி என்றால் இப்படி சொன்னார். இந்த சொன்னது யாருன்னு தெரியுமா? இந்த ஏசியா தீர்க்கதரிசனம் 8ஆம் அதிகாரத்துல பேசியிருக்கிற நபர் யாருன்னு தெரியுமா? ஏன்னா பழைய ஏற்பாட்டுல தேவனும் பேசியிருக்கார், கர்த்தரும் பேசுகிறார், பரிசுத்தாவும் பேசியிருக்காரு. ஆனா இந்த வசனத்தை பேசுற யாருன்னு நான் உங்களுக்கு கடைசியில சொல்றேன். சரிங்களா? சரி, இப்ப சொல்லிட்டாரு. இதன் பிரகாரம் இதை சொன்னவர் நடந்தாரா பார்ப்போம். மத்தேயு இயேசு கிட்ட இயேசுக்கு ஒரு சோதனை காலம் வருகிறது. பிசாசானவன் இயேசு நடத்தி வருகிறான். இயேசு எப்படி அவருடைய சோதனைகளை கைக்கொள்கிறார்? மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3-4. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லு என்றான். அவர் பிரயத்திரமாக மனுஷ அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாழ்வு ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். நமக்கும் சோதனைகள் வருகிறது வாழ்க்கையில். நாம் எதை கொண்டு அதை கையாளுகிறோம்? இயேசு கிறிஸ்து வந்தால் 40 நாள் முடிஞ்சிச்சு. இப்பொழுது நினைத்தால் அவர் சாப்பிடலாம். எப்பொழுது என்றால் நாம் எப்பொழுது பூரணமாக இருக்கின்றோமோ அப்பொழுதுதான் சோதனை வரும். பரவாயில்ல, எல்லாம் தான் முடிஞ்சிருச்சு, நடந்துருச்சு, கடந்துருச்சு, பரவாயில்ல, வாங்க பிரதர், கிறிஸ்துமஸ் பிரதர், வாங்க என் கூட வாங்க, அந்த சபைக்கு வாங்க, சின்ன மெசேஜ் கொடுங்க, 8000 ரூபாய் கொடுப்பாங்க ப்ளீஸ், நீங்க வேதம் நல்லா சொல்றீங்க பிரதர், இதெல்லாம் பிரதர், அங்கேயும் மக்கள் தானே கேட்க போறாங்க. எனக்கு அழைப்பு வந்தாங்க, கிறிஸ்துமஸ்க்கு எனக்கு அழைப்பு எடுத்தாரு. 5000 ரூபாய் ஃபீஸ் வரல சொன்னாங்க. பிரதர், நீங்க வேதத்தை அழகா சொல்றீங்க, ஜஸ்ட் ஒரு 1/2 hour மெசேஜ், உள்ளதை உள்ளது என்றும் வேதத்துக்கு உட்பட்டு எங்க அழைத்தாலும் நான் வரதையா? வேதத்துக்கு அப்பாற்பட்டு நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் வரமாட்டேன். அப்ப என்ன சொல்றா? இயேசு ஒரு சோதனை எப்படி ஜெயிக்கிறார்? பசி எடுக்குது, அவருக்கு தெரியும், அவர் மிராக்கிள் பண்ணாரு, அவரு 5000 பேருக்கு உணவு கொடுத்தவர், அவருக்கு படிக்க தெரியாதா? விசுவாசமான அப்படிதான் நம்மளை சோதிப்பான். ஆனால் அதை நம்ம எப்படி நம்ம சேபத்தை கொண்டு கையாளுகிறோமோ வேதத்தை கொண்டு கையாளுகிறோம். இயேசு அந்த இடத்துல பதில் என்ன சொன்னாரு? மனிதன் அப்பத்தால் மட்டுமல்ல, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாழ்வில் புறப்பட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இதுல நாம் அண்டர்லைன் பண்ண வேண்டியது எழுதியிருக்கிறதே, அப்போது எழுதப்பட்டது மிஞ்சி பேசல. இரண்டாவது, முதலில் இங்க 3 வகையான சோதனை, ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் அவருக்கு சோதிக்கப்படுகிறார். முதலில் உடலில் ஜெயித்து விட்டார். இரண்டாவது அதே 4ஆம் அதிகாரம் 6-7 படிங்க. நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதனுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் எழாதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதா எழுதியிருக்கிறதே என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இங்கு முதலில் தேவன் ஒரு வசனத்தை மேற்கொள்ளி காட்டி பிசாசானவனை துரத்துகிறார். ஆனால் பிசாசானவன் சொல்லுகிறார், அவனு வார்த்தை வசனத்தை எடுக்கிறான், வாப்பா நீ மேல வந்து குதிப்பா, ஏந்திக்காக எழுதி இருக்கிறது இல்லையா? இங்கும் நமக்கு அநேக வசனங்களை சொல்லி இன்னைக்கு புரட்டுவார்கள். அதிக ஜனம் உண்டு. தேவன் சிவன்லே ஆபிரகாமுக்கு கட்டளை கொடுப்பார். இன்னைக்கு அநேக டிவி நீங்க போய் பார்க்கலாம். மாமிச ஆசீர்வாதங்களை கொடுத்தே இந்த மக்களை ஏமாற்றக்கூடிய கூட்டங்கள் அநேகமாக இருக்கிறது. ஆனால் நாம் ஆவிக்குரிய நம்முடைய வாழ்க்கை லட்சியம் ஒன்றே ஒன்று, ஜீவனை கொண்டு நித்திய ஜீவனை அடைய வேண்டும். ஆனால் பூமியில கைவிட்டு விடுவாரா? இல்லை. தேவன் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகள் கூட கொடுக்கும் என்று கூட எதை சொன்னார்? நீங்க அதே மத்தியில் இப்ப படிக்க வேண்டாம். அதே மத்திய 6:25 தெரியும். உணவுக்காக ஏன் கவலைப்படுகிறீர்கள்?
நீர்காயின் கவலை, உடைக்காயின் கவலைப்படுகிறீர்கள். வானத்து பறவைகளை பாருங்க. அப்ப அது உணவுக்காக உடையதான் உங்களுக்கு பிரச்சனை. நீங்க மாமிச சிந்தனையா இருக்கிறீங்க, ஆவிக்குரிய சிந்தை கொள்ளுவாங்க. நான் உங்களுக்கு தானாக கொடுக்கப்படும். நீங்கள் போகின்ற இடத்தில் உங்கள் கண்களில் கிருபை கிடைக்கும்படி நான் செய்வேன். சர்வத்தையும் படைத்தவர் நான். அப்போது இந்த இடத்துல சொல்றாரு, நான் எதை சொல்கிறேன் என்றால், நம்மை அநேகம் பேர் ஆசீர்வாதம் என்று ஈரசேவர் எழுப்புவார்கள், வேதத்தின் பிரகாரமே பேசுவார்கள். ஆனால் சபை, அந்த சபை எப்படி நடக்கிறது, வேதத்துக்கு உட்பட்டு நடக்கிறதா என்பதை பார்த்துதான் நாம் அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். ஏன்னா மரத்தின் கனிகளை கொண்டு மரத்தை பாருங்கள். வேதம் சொல்லுது, அவன் பேசுவான். அவன் சபையோட நடந்து போய் பாரு, அந்த சபையில் இருக்கிற மக்களுடைய சமாதானத்தை பாரு. அந்த சமாதானத்தோடு நீங்க செல்லுங்கள். நம்மளுக்கு அதான் சொல்லுது. மூன்றாவது ஒரு சோதனை வருகிறது. அதே 4ஆம் அதிகாரம் 9, 10. நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராய்ச்சி செய்வாய் என்று எழுதியிருக்கிறதே என்றார். 3 இடத்திலும் கிறிஸ்து பயன்படுத்தின ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறதே. வேதத்தை தாண்டி வெளியே போகவில்லை. நாமும் வேதத்துக்கு உட்பட்டு இருந்தால், கிறிஸ்துவர்களாக இருந்தால், கிறிஸ்துவை நான் முழுமையாக விசுவாசிக்கிறேன் என்றால், கிறிஸ்துக்குள்ளாக நான் பயணம் செய்கிறேன் என்றால், கிறிஸ்துவின் சபையில் நான் ஐக்கியமாக இருக்கிறேன் என்றால், எழுதப்பட்டதை மட்டுமே பேச வேண்டும். அதற்குள்ளான சபைக்குள்ளாக நாம் இயக்கப்பட வேண்டும். மற்றபடி நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ளலாம், கிறிஸ்துவின் இயக்கம் நம்மளுக்குள்ள இருக்குமா என்றால் கேள்விக்குறி. சரி, இது அவர் சோதனை போது பேசிய வார்த்தைகள். ஆனால் அவருடைய பிரசங்கத்திலும் அவர் எப்படி பேசியிருக்கார் என்றதை ஒரு சில வசனங்களை கொண்டு பார்த்துவிட்டு அடுத்தது இதுக்கு கடந்து செல்லலாம். யோவான் 14:49. இல்லையே, ஒரு நிமிஷம் இருங்க. 12:10 படிங்க. 12:10. ஆமாங்க. லாசரு நிமித்தமாக அதுங்களா? யூதர்களின் அநேக ஒரு நிமிஷம். 13ஆம் அதிகாரம் 10வது வசனம். இயேசு அவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதா இருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 13 இல்ல, ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 49வது வசனம். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளையிட்டார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து தன் பிரசங்கித்த காலத்தில் தான் வாழ்ந்த அந்த 3 வருடத்தில் சுயமாக எதுவும் பேசவில்லை, சுயமாக எதுவும் போதிக்கவில்லை. நான் சுயமாக எதுவும் பேசவில்லை. இந்த கிறிஸ்துவர்களாக இருக்கின்ற நாம், கிறிஸ்துக்குள்ளாக வாழ்கின்ற நாம், நம்முடைய சிந்தனை சொல் எதை சார்ந்திருக்கிறது? என் சுயபுத்தியை சார்ந்திருக்கிறதா, வேதத்தை சார்ந்திருக்கிறதா என்று நாம் சொல்லிக்கொண்டு கிறிஸ்து சோதனைகளை வார்த்தை கொண்டு ஜெயித்தார். தன் பிரசங்கத்தையும் வசனத்தை கொண்டே கடைசி வரை பேசினார். அதற்கு இன்னொரு வசனமாக 14ஆம் அதிகாரம் 10வது வசனம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறது நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உன்னுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமா இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். தேவன் மீண்டும் கிறிஸ்து மூலிமா கிறிஸ்து சொல்கிறார், நான் சுயமா எதுவும் பேசவில்லை, நான் இன்றும் அதுதான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதத்தின் பிரகாரம் பேசுகிறவர்கள், வேதத்தின் பிரகாரம் நாம் எப்பொழுது பேசுகின்றோமோ, நம்முடைய செயல்கள் இருக்கின்றதோ, அப்பொழுதெல்லாம் அந்த தேவனுடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண முடியும். ஏனென்றால் நாம் இந்த
தியானிக்கக்கூடிய வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல, ஆவியும் ஜீவனுமாய் இருக்கக்கூடிய வார்த்தைகள். அதனால் எப்பொழுதும் கிறிஸ்துக்குள்ளாக இருக்க வேண்டும். இரண்டாவது, தாவீதின் குமாரன் சொல்லப்பட்ட இயேசு கிறிஸ்து எப்படி சொன்னாரோ தாவீதும் அப்படிதான் பேசியிருக்கின்றார். சங்கீதம் 119 23வது வசனம். சங்கீதம் 19 119 23வது வசனம். உமது ரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கிறதுனால் என் கண்கள் பூத்து போகிறது. கரெக்டுங்களா? ஒரே நிமிஷம் brother. சங்கீதம் 119 23வது வசனம். பிரபுக்கள் உட்கார்ந்து எனக்கு விரோதமாய் பேசிக் கொண்டிருந்தார்கள். உமது அடியோடும் உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன். இன்றும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக நம்முடைய சொந்த பந்தங்கள், வேலை ஸ்தலங்களில், அநேக இடங்களில், சில சபைகளில் கூட நடக்கிறது. பின்னாடி பேசுகிறது, சதித்திட்டம் போடுகிறது, நிறைய நடக்கும். ஆனால் தாவீது அரசர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? பிரமாணங்களை தியானிக்கிறேன். நாம் அப்படிதான். நமக்கு பின்னாடி யார் என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம், எவ்வளவு வேணாலும் பேசிக்கிட்டோம். ஐயோ என்னை பற்றி பேசுறாங்களே, என்னை பற்றி இது புறம் பேசுறாங்களே, புலம்ப வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். வேதத்தை தியானிங்க. அதுக்கு அடுத்த வசனம் அழகாக சொல்லும். உம்முடைய சாட்சிகள் எனக்கு இன்பமும் என் ஆலோசனைக்காரமாய் இருக்கிறது. அவ்வளவுதான். அப்ப நான் அந்த வேதத்தை படிக்கும் பொழுது அவர்கள் பேசின கவலையை தாண்டி எனக்கு இன்பம் உண்டாகும். இன்பம் உண்டாகும். அப்புறம் எனக்குள் ஆலோசனை பிறக்கும். அதை நான் எப்படி கைகொள்வது, அதை நான் எப்படி மேற்கொள்வது? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ப வேண்டாம், என் சகோதரத்தை நான் கேட்க வேண்டாம், என் சபையில கேட்க வேண்டாம், ஊழியக்காட்ட கேட்க வேண்டும். அது கண்டிப்பாக. அதை தாண்டி மற்றவர்கள்ட்ட போயிட்டு தேவையில்லாத விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அவங்க அப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க. யார் யாராவது இருக்கட்டும், நான் கிறிஸ்தவன், வாழ்வது நான் அல்ல கிறிஸ்தியன் அப்படி என்ற அந்த சிந்தனை இருக்கிறவர்கள் எப்பொழுதும் புறம் பேசுவார்கள், நமக்கு விரோதமாக சதி செய்வார்கள். ஆனால் நாம் தியானிக்க வேண்டியது ஒன்றே வசனத்தை தியானிக்க வேண்டும். அப்படி விசாரிக்கின்ற பொழுது நமக்கு இன்பமும் ஆலோசனையும் அந்த இடத்தில் பிறக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. வாக்குமானவர் சொல்கிறார். இன்னொரு இடத்திலும் தாவீது ராஜாவுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. அதே சொல்றார், அதே சங்கீதம் 119 95 படிங்க. 95. ஆமா. துன்மார்க்கு என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள், நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலும் அவ்வளவுதான். துன்மார்கர் நம்மளை அழிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள், திட்டம் தீட்டுவார்கள், என்னவென்றால் கூடாது. ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லி? சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். சாட்சிகள். நம்ம இப்ப படிச்ச பத்தி செங்கல்ல பத்தி படிச்சோம். செங்கல் எப்படி கடந்தார்கள், அவளுக்கு எப்படி உணவு கொடுத்தார், அவளுக்கு எப்படி நீர் கொடுத்தார், அவள் டிரஸ் எப்படி இருந்துச்சு, அவருடைய செப்பல் எப்படி இருந்துச்சு. எலியாவை பத்தி படிச்சோம். விலங்கை கொண்டு அவரை உணவு கொடுத்தார், விதவை கொண்டு உணவு கொடுத்தார், தேவ தூதரை கொண்டு கொடுத்தார். அவருடைய சாட்சியை மட்டும் தியானிங்க. யாரை கொண்டு நம்மளை காப்பாத்து? இவர்தான் வருவார், அவர்தான் வருவார். நம்ம என் உயிரை காப்பாற்றணும். நல்ல நேரத்தில் வந்து கொஞ்சம் லேட்டா இருந்தாக்கா அட்மிட் பண்ணிருக்க முடியாது. தேவன் தன் பிள்ளைகளை எப்படியும் போஷிக்க தயாராக இருக்கின்றார். ஆனால் ஒன்றே ஒன்று, எது நடந்தாலும் தேவ வசனத்தை தியானிக்க வேண்டும். தேவனே, என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது, பிதாவே என்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, நான் என்ன செய்வது? புத்தகத்தில் படிப்போம். அநேக சாட்சிகள் இருக்கிறது. புராணங்கள், யூடியூப், பேஸ்புக் எல்லாத்திலும் போயிட்டு பிலாசபி கேட்டுங்க. அன்னைக்கு நிறைய பேர் பிலாசபி, தியாலஜி போய் கேட்கிறோம். மன உடைச்சலாம், இதை பாருங்கள், அதை பாருங்கள், துக்கமா 4 விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள், 10 விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஊர்பட்ட கதை பேசுவாங்க, அதில் நாம் ஆர்வம் காணணும். வேதத்துல தாவீது ராஜா அழகா சொல்றாரு. இஸ்ரவேல் மக்களுக்கே இன்றும் அவருடைய கல்லறை இருக்கிறது சாட்சியாக. அவர் சொல்லுகிறார், என்னை சுற்றி எவ்வளவு பிரச்சனை நடந்தது, ஒன்றே ஒன்று, சாட்சிகளை சிந்திப்பேன் நான் எப்பொழுதும், அவைகள் எனக்கு ஆலோசனையாக இருக்கிறது. அதை சொல்லிட்டு சொல்றாரு, இன்பமா இருக்கிறது, இது இன்பமா இருக்குது. ஆனா இன்னொரு இடத்துல சொல்றாரு, இதுக்கு அப்புறம் சொல்றாரு, நான் வேதத்தை படிச்சதால நான் எப்படியாப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தேன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை கொடுக்குறாரு. நான் மெய் செலுத்து அது படிச்சது. அப்படியே அதனுடைய தொடர்ச்சியை படிங்க. மேல 97 படிங்க. 97. உமது வேதத்தின் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம்.
அது வேதத்தை படிக்க படிக்க என்னால எழுந்து வர முடியல. நேரம் பார்த்து 9 மணி, ஆனா படிக்கிறேன் விட்டு வர முடியல. அதுக்குள்ள பார்த்தா 1 மணிக்கு வீட்டுல திட்டுறாங்க, என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு. அந்த வேதத்தை ருசிச்சு பார்க்கும்போது அதற்கு நிகரானது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அதான் நீதிமொழி சொல்றாரு, நீ இச்சிக்கத்தக்கது ஒன்றும் இல்லை, அதற்கு நிகரல்ல. ஏன்? அதை அனுபவிக்கிறவர்களுக்கு, ருசிப்பவருக்கு மட்டுமே அதனுடைய சுகம் தெரியும். ஆனால் இதை ருசித்ததால் அவர் வாழ்க்கையில் அவர் ஏற்ற பலன் என்ன என்பதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வருவார். 98 படிங்க. நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துக்களிலும் அதிக ஞானமுள்ளவராய் இருக்கிறீர், அவைகள் என்றைக்கும் என்னுடனே கூட இருக்கிறது. அதிக ஞானம் உள்ளவனாக்கினீர். என்ன சொல்றீங்க? அதிக ஞானம் உள்ளவனாக்கினீர். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என் சத்துக்களிலும் அதிக ஞானம் உள்ளவராக்குகிறீர், அவைகளே என்றென்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. அப்ப என்ன சொல்கிறது? நீ வேதத்தை படி. உனக்கு எதிராக எத்தனை பேர் திட்டம் போட்டாலும் அவர்களை காட்டிலும் உன்னுடைய ஞானம் மிகுதியாக இருக்கும். எந்த சூழ்நிலை எப்படி கையாள வேண்டும், யாரை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், யாரும் எப்படி பேச வேண்டும், உலகத்தில் யாரும் கற்றுக்கொள்ள வேண்டாம். வேதத்துக்குள்ள வாங்க. சர்வத்தையும் படைத்தவன் யார்? உனக்கு அறிவை கொடுத்தவன் நான், உனக்கு ஞானத்தை கொடுத்தவன் நான், உனக்கு விவேகத்தை கொடுத்தவன் நான். என்னை நீ எந்த அளவுக்கு கண்டு செய்கிறோ அந்த அளவுக்கு உனக்கு பெருக செய்வேன். அதுக்கு அடுத்த வசனத்தை சொல்றாரு, உம்முடைய சாட்சிகள் என் ஞானமாக இருக்கிறபடியால் எனக்கு போதிக்க வேண்டிய எல்லாரிலும் அறிவுள்ளவன் ஆக்குகிறீர். எனக்கு போதிக்கிறவங்களை விட நான் ஞானமா பேசுகிறேன். என்னாலே தெரியல எப்படி? நான் வேதத்தை படிக்கிறேன். எவ்வளவு பேர் போதிக்கிறாங்க, ஆனாலும் அவர்கள் போதனையை காட்டிலும் என்னுடைய போதனை அதையும் மேலாக இருக்கிறது. எப்படி? நான் வேதத்துக்குள்ளாக இருக்கிறேன். அடுத்த வசனம் படிக்கிறது, உம்முடைய கட்டளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளுகிற பொழுது நம்ம வீட்டுல பெரிய சொல்லுவாங்க, நான் வயசுல பெரியதாப்பா, ஆனா என் பேரளவுக்கு எனக்கு அறிவு இல்லப்பா. எவ்வளவு ஞானமா பேசுறான், எவ்வளவு திறமா பேசுறான், எவ்வளவு சொல்லி விஷயத்தை எவ்வளவு அழகா அணி பண்றான்பா. எப்படி சொல்லுகிறார்கள்? வேதம் சொல்லுகிறது, கட்டளை நான் கை கொள்ளுகிறபடி நான் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன், முதியவர்களை காட்டிலும் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். அப்ப இந்த நம்மளை எந்த லட்சி போட்டு தள்ளுறாங்க, அவனால சரியா சிந்திக்க மாட்டான்பா, அவனுக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. ஏன்? நாம் வேதத்துக்குள்ளாக வாழவில்லை, வேதத்துக்கு வெளியே இருந்து யோசிக்கின்றோம். வாரத்தில் ஒரு நாள் சபைக்கு போனோமா, 1 மணி நேரம் மெசேஜ் கேட்டோமா, திருப்பி வந்தோமா, பழைய குருடி கதவு திறன். இவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை. பைபிளை திறக்கிறதுக்கு இல்லை. என்ன? ஏன் காரணம்? ஒரு நாள் கடமைக்கு போக வேண்டும், எங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துட்டாங்க, பாரம்பரியமா வந்துருச்சு. அந்த சபைக்கு அன்னைக்கு போனா இன்னைக்கு இந்த சபைக்கு வந்து நினைக்கிறேன். ஆனால் தேவனுக்கு மீனுக்குள்ள தொடர்பு எங்க இருக்கிறது? வேதத்தில் போய் இருக்கிறது. அதை தியானிக்க வேண்டும் சொல்றாரு. மீண்டும் சொல்கிறேன், நான் அற்புதங்கள் அடையாளத்துக்குள்ளாக தான் போகிறோம். ஆனால் அதற்கான பாதை எப்படி இந்த காலத்தில் நாம் அடைவதற்கு சொன்னேன். சரி, இயேசு கிறிஸ்து எப்படி பேசினார் என்று பார்த்துக்கிட்டோம், தாவீது எப்படி பேச பார்த்தோம். அப்ப வேதம் டோட்டலாக என்ன சொல்கிறது? நீதிமொழிகளை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 3:5 5-6 படிக்கிறோம். உன் சுயபுத்தின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்போது அவர் உன் பாதைகளை சபைப்படுத்துவார். இங்கு ஆவியானவர் சொல்கிறார், உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல். எல்லாருக்கும் ஒரு ஆலோசனை இருக்குது, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் சொல்றாங்க. வேதம் சொல்லுது, உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிரு, உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை சபைப்படுத்துவார். உன் சுயபுத்தின் மேல சாயாத, வேதத்துக்குள்ளவா. எந்த பிரச்சனையா 10 நிமிஷம் உட்கார்ந்து. நீதிமொழியில் என்ன சொல்லுது? அந்த சங்கீதக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள்? இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை எனக்கு என்ன சொல்கிறது? அப்போஸ்தலருடைய வாழ்க்கை என்ன சொல்கிறது? நிருபங்களில் பவுல் அடிக்கிறார் எப்படி எழுதியிருக்கிறார், அந்த சூழ்நிலைகளை எப்படி சமாதானம் செய்வது, இதெல்லாம் தியானிங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இந்த நீங்க வரீங்களே சபைக்கு, இங்க எவ்வளவு மெசேஜ் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. ஒரு வாரம் ஒரு வகையான மெசேஜ் கொடுக்குறாங்க, ஒரு சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க, ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க. இதை எடுத்து போய் பாருங்க. ஒரு நமக்கு பிரச்சனை வருதா, பிரதர் அன்னைக்கு இதை பத்தி சொன்னாரே, இந்த வசனம் என்ன சொல்லுது, தேடி பார்க்கணும். வந்தோம், கேட்டோம், சென்றோம், அதை நோட் பண்றோமா, வீட்டுல போய் தியானிக்கிறோமா, அப்புறம் எப்படி கவலை இல்லாம இருக்க முடியும், துக்கம் இல்லாம எப்படி வாழ முடியும்? கவனிக்க வேண்டும். என்ன சொன்னாங்க, நீங்க இவ்வளவு வசனம் சொல்றோம், இந்த வசனத்தை போய் வீட்டுல தியானிக்கணும். ஐயோ பிரதர் சொன்னாங்க, எனக்கு சோறு வந்துச்சு, கரெக்ட். சங்கீதம் 119 சொன்னாரு, 23 சொன்னாரு, 95 சொன்னாரு. ஆமாம், நான் எப்படி தியானிக்கணும்? ஆமா, சுயபத்தின் மேல சாரு சொன்னாரு, இப்ப எனக்கு நாளைக்கு பையனுக்கு 1 லட்சம் ஃபீஸ் கட்டியே ஆகணும் சொன்னாரு. யார்கிட்ட கடன் வாங்கலாம்? சுயபத்தி. சிந்திக்க வேண்டும், கேட்பது நம்முடைய கடமை. ஆனாலும் தேவனுடைய ஞானத்தோடும் வேத சிந்தனையோடும் கேட்க வேண்டும். கடவுளே நான் கேட்க போறேன், தேவனே நான் கேட்க போறேன், அவருடைய கண்ணில் கிருபை காட்டுங்கள், உங்களால் முடியும். அதற்கான வசனங்களை
மேற்கோள் காட்டி அப்படி கேட்க வேண்டும். புரியுதுங்களா? அதனால தொடக்கம் முதல் இறுதி வரை நாம் பார்க்கின்றோம் வேதத்தின்படிதான் என்று. இப்பொழுது அடையாளத்துக்குள்ளும் அற்புதம் டைம் இருக்குங்களா? இப்பொழுது அடையாளத்துக்குள்ளும் அற்புதங்களுக்குள்ளும் இப்ப கனெக்ட் ஆக போறோம். இப்ப பார்க்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ள எதுவும் அது உங்களுக்கு செய்யப்படும். அழகா சொல்றார். இன்றைக்கு எல்லோரும் கேட்கிறோம். தேவனார் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். இந்த நிலை என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு எல்லா சபையிலுமே பொதுவா குறைஞ்சது 50 வசனத்துல இருந்து 100 வசனம் வரைக்கும் மனப்பாடமா தெரியக்கூடிய அநேக வழிகாட்டில் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அதிலிருந்தும் அவர்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியவில்லை, வெற்றி பெற முடியவில்லை. ஏதோ ஒரு மன அழுத்தம், மன கஷ்டம், நான் என்கின்ற அகந்தை. ஏன் நிலைத்திருக்கவில்லை? எப்படி நிலைத்திருக்கணும் பிரதர்? நானும் வசனம் படிக்கிறேன், பைபிள்லாம் படிக்கிறேன் பிரதர். இல்ல பிரதர், நீங்க கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் தண்டீர்கள், கேட்கிறவனும் பெற்றுக் கொள்கிறான், முதலாவது அவருடைய ராஜ்யத்தின் எல்லாம் படிச்சிட்டோம் பிரதர். இருந்தாலும் வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, ஒரே துக்கமா இருக்குது, வருத்தமா இருக்குது. எப்படி நிலைக்கவில்லை? அது எப்படி நிலை பெற வேண்டும் சொல்கிறார் தேவன். யோவான் 7ஆம் அதிகாரம் 38வது வசனம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். வேத வாக்கியம் சொல்லுகிற பிரகாரம் என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவனுடைய உள்ளத்திலிருந்து அதெல்லாம் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். விசுவாசமா இருக்கிறவன் எவனோ. ஃபர்ஸ்ட் அந்த விசுவாசம் வேத வாக்கியங்கள் சொல்லுகிற விசுவாசம் வளர்ந்து உள்ளுக்குள்ள வார்த்தைகள் வந்து நான் பிரதர் தமிழையே சொல்லிட்டு அழகா ஒரு டாக்டர் பண்ணாங்க, மருத்துவ தொழில் வந்து புனிதமான தொழில் சொல்லுவாங்க. அதுல இன்னைக்கு கார்பரேட் ஆயிடுச்சு. பணம் தான். ஒரு பேங்க் போனா இன்சூரன்ஸ் இதா 3 நாள் முடிக்க வந்து 10 நாள் படுத்து வைக்கிறோம். எதுக்கு? அந்த இன்சூரன்ஸ் கிளைம் ஆகிற வரைக்கும். ஏன்? புனித தொழில் தானே, தெரியாதா? அப்படி என்றால் இன்றைக்கும் இந்த வேதம் அநேகருக்கு வந்து ஞானம் அறிவாக இருக்கிறது. அந்த அறிவை கொண்டு ஆதாயம் படுத்தி வருமானத்தை தீட்டுகிறார்கள். அதனால்தான் அங்கு போகின்ற அநேக விசுவாசிகளுக்கு சரியான ஒரு ஆரோக்கியம் கிடைக்கிறது. வருத்தம் தான் ஒரு வாழ்க்கையில். ஏன்? அவர்களை பொறுத்தவரை வேதம் சபை என்பது ஒரு வியாபார படமாக மாறிவிட்டது. ஆனால் இங்க சொல்றார், வேத வாக்குகள் சொல்லுகிற பிரகாரம் இடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ. அப்ப வேத வாக்கு, அப்ப இந்த வேத வாக்கில் விசுவாசமான எப்படி இது நம்மளுக்குள்ளாக இயங்கும்? 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஒன்று பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான வேத வசனமாக்கிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அழிவுள்ள வித்தினாலே என்றால் நம் தந்தை தாய் நம்முடைய ஜீனில் வரக்கூடிய இந்த வித்தினால தான் நீங்க வாழ்ந்திருக்கிறோம். எப்படி நம்ம வாழக்கூடிய இந்த சமூகத்துல டீச்சர் சொல்லி கொடுத்த பாடம், நம்ம வீட்டான நடந்த ஒரு சூழ்நிலை, நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்த ஒரு விஷயங்கள், இந்த வித்துல தான் நீ வாழ்ந்துக்கிற. அப்பாவுடைய வித்து பாருப்பா, அவங்க அப்பன மாரியே இருக்கிறான்பா, அவனை பார்த்தா அவங்க பெருப்ப மாரி இல்ல, அவங்க தாத்தன மாரி இல்ல, நீங்கள் இந்த வித்தினால வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா வேதம் அழிவுள்ள வித்து, இது அழிந்து போகக்கூடிய வித்து. ஆனா வேதம் சொல்லுது அழிவில்லாத வித்து, அதாவது தேவ வசனமாகிய வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. அப்ப என்ன? நம்முடைய வித்தைகள் இந்த வேதத்தை படிக்க 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 தியானிக்க தியானிக்க அப்படியே என்னுடைய மூலம் அப்படியே வெளியே போகுது. இந்த என்னுடைய அப்பா அம்மாவால் இந்த சமூகத்தினாலும் நான் கற்றுக்கொண்ட இந்த ஞானங்கள் எல்லாம் என்னை விட்டு கொஞ்சமா அப்படியே வெளியே போகும். இந்த வசனங்கள் எல்லாம் உள்ள போய் என்னை இயக்க ஆரம்பித்து விடும். அப்பொழுது என்னை அறியாமலே எனக்குள்ள ஒரு புது பலன், ஒரு புது திடன், புது நம்பிக்கை, புது உற்சாகம் பிறக்கும். ஏன்? இப்போது எனக்குள்ள இந்த ஜீவன் இல்லை. என்ன திட்டுவாங்க? ஜான் பாலா அவன் சரியில்லைப்பா, எப்ப பார்த்தாலும் பைபிள் தூக்கி சுத்தி நிற்பான்பா, வைத்தக்காரன் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு கோவம் வராது. ஏன்? அவர் சொல்லிக்கிற ஜான் பால் செத்து 10 வருஷம் ஆகிறது. இப்பொழுது வாழ்றது ஜான் பால் இல்லை. அந்த வித்து அழுந்து போச்சு. அது லூசாமுடைய வித்து. இன்னைக்கு எனக்குள்ளே இருக்கிறது கிறிஸ்துடைய வித்து. அதனால நான் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன். காரி கூட துப்பாங்க, நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்? நான் வேதத்தின் பிரகாரம் போகிறேன். எனக்குள்ளாக இந்த வசனமாகிய வித்து எனக்குள்ள இருக்கிறது. அப்ப இந்த வித்து போயிட்டு என்ன செய்யும்? 2வது, அதாவது இந்த வித்து உருவாகணும்னு சொல்லிட்டாரு. அப்ப இந்த வித்து என்ன எனக்குள்ளாக செய்யும் என்பதை அடுத்து சொல்கிறார். ரோமர் 12:2. நான் மீண்டும் படிக்கிறேன், கவனியுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அதாவது இந்த உலகத்துக்கு என்று ஒரு அறிவு இருக்கிறது,
சுயநலம், குடும்பம், பிள்ளை யாருக்க பண்ற என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு நாளைக்கே செத்தா கூட பரவாயில்ல பிரதர், ஒரு வீட்டை கட்டிட்டு செத்தா பரவாயில்ல பிரதர். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு வேஷம் இருக்கிறது. இந்த வேஷம் தரிக்காதீங்க, ஒத்த வேஷம். ஏனென்றால் உங்களுடைய ஆத்மாக்களை நீங்கள் மட்டும்தான் காப்பாற்றிக் கொள்ள முடியும். என் பிள்ளைக்காக அவங்களுக்காக சொல்றீங்க, பில்குல் இதெல்லாம் ஒரு காலமும் நம்ம கூட வராது. ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்து சத்தம் இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய விசுவாசம் பிள்ளைகளை ரட்சிக்குமா ரட்சிக்காதா? எசேக்கியேல் இல்ல, இதுக்காக மட்டும் அந்த வசனத்துக்குள்ள போயிட்டு வரோம். எசேக்கியேல் 14:20 படிங்க. இது அது கான்செப்ட் இல்ல, இப்ப இது சொன்னதுக்காக இந்த வசனத்துக்கு போயிட்டு வரோம். எசேக்கியேல் 14:20. நோவாவும் தானியேலும் யோபும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் அல்லாமல் குமாரனையாகலும் குமார்த்தியாகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நோவா, தானியேல், யோபு அதில் நடுவில் இருந்தாலும், அதாவது நோவா நியாயப்பிரமாணத்துக்கு முன் வாழ்ந்தவர், தானியேல் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு வாழ்ந்தவர், யோபு இது இரண்டுக்கும் அப்பாற்பட்ட ஒரு மனிதன். தங்கள் நடுவில் நீதியினால் தங்கள் ஆத்மாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல், இவங்க நீதினால் இவங்க ஆத்மா மட்டும் தப்பி வச்சுக்க முடியும். குமாரத்திகளையோ குமார்த்தியாகிலும் குமாரனையாகிலும் குமார்த்தியாகிலும் தப்பிவிக்க மாட்டார்கள். அப்ப வேதம் சொல்கிறது யார் தான் பிள்ளை பிள்ளைக்கு விசுவாசத்தை கொடுங்கள். இந்த பூமிக்கு தேவையான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பார். ஏன்னா 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் காட்டக்கூடிய தேவன். இந்த பூமியில அவங்களுக்கான ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு, உங்களுடைய விசுவாசம் இந்த பூமியில. ஆனால் இது ரட்சிப்பு கிட்டு போமான்னு கேட்டா 100% கிடையாது. வேதம் சொல்றது என் ஜீவனை கொண்டு சொல்கிறது கர்த்தரேன்னு சொல்லிருக்காரு. ஏன் 14 கூட நம்ம சொல்லிருக்காரு. அதுலயே 14 படிங்க பிரதர். 14 ஆமா, அதுலயே படிங்க. அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பிவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவ்வளவுதான். அப்ப ஒரு விஷயம் நான் அனைவரும் தான் சொல்றது, பிள்ளைகளுக்காக வாழுங்க. பெற்றோர்கள் நீங்கள் வாழுங்கள், பிள்ளைகளுக்கு வாழ கற்றுக் கொடுங்கள். நான் பிள்ளைகளுக்காக வாழ்ற பிள்ளைங்க வாழ்ந்து எனக்கு அது போதும்பா. தயவு செஞ்சு சொல்லாதீங்க. உங்களுடைய ஆத்மாவுக்காக பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்கள், தேவனை பற்றின அறிவை கொடுங்கள். உலகத்தில் வாழ்வதை தேவன் பார்த்து சொன்னேன், தேவனுடைய ராஜ்யம் கொடுங்க, அவர் பார்த்து வர மீதியை. அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டியது அறிவை அல்ல, தேவ ஞானத்தை கொடுக்க வேண்டும், தேவ பயத்தை உணர்த்த வேண்டும், ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டும். நாம் சென்ற பிறகு அவன் அல்ல, அவனை சார்ந்த ஒரு சமூகமே இருக்கிறது. நாம் எப்படி பிள்ளையை வளர்க்கிறோம், பொருளாசையை காட்டி வளர்க்கிறோமா, தேவ பயத்தை கொண்டு வளர்க்கிறோம், மிக முக்கியம். காரணம், நாளை அவன் மனைவியை அவன் பக்குவமாக ஆளக்கூடிய மனநிலை நம்மை சார்ந்தான் அவன் உருவாகும். நாம் குடும்பத்தை எப்படி நடத்துகிறோமோ அவனுக்கு அதான் மாடினேஷன். வீட்டுல எப்பயுமே சண்டை இருக்கும், ஆனா சீட்டு போட்டு பிள்ளைக்கு வீடு கட்டி இருப்போம். நாளைக்கு அவன் எப்படி பொண்டாட்டி கூட நிம்மதியா வாழ்வான்? பேரண்ட்ஸ் வாழ்ற பிள்ளைங்க அப்படி வாழும். ஆனாலும் சீட்டு போட்டு இல்ல பிரதர் வீட்டுல ஒரு வீடு கட்டி கொடுத்தா போதும் அவனுக்கு, அவன் நல்லா இருப்பான். இன்னைக்கு அநேகர் தவறான பாதை பிள்ளைகளை எடுத்து கொண்டு போயிடும். ஆனால் நடக்கும், இதெல்லாம் தேவைதான். ஆனால் அதை காட்டிலும் தேவ பயம், தேவ பக்தி, சபைக்கு வருதல், வந்தெடுத்தல், காணிக்கை செல்தல், தேவனை தொழுது கொள்ளுதல் மிக மிக முக்கியம். சரி, ஓகே. இப்ப அதுல கான்செப்ட் திருப்பி வந்துடும். அப்ப இங்க என்ன சொல்றாருனாக்கா, ரோமர் 12:2 நான் சீக்கிரம் முடிச்சுக்கிறேன், இன்னும் 3 வருஷம் தான் முடிச்சிடலாம். தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூரணம், சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அப்ப நம்ம முதல்ல அங்க என்ன படிச்சோம்? 1 பேதுரு 1:23 அழிவில்லாத வித்தாகிய தேவசனம். அப்ப இந்த வித்து உள்ள போயிட்டு என்ன செய்யுதுன்னா இந்த மனம் மறுரூபம் ஆகிறது. எப்படி இந்த மனம், இந்த மனசுடைய பிரச்சனை என்னக்கா நிம்மதியா இருக்காது, அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு 10 நிமிஷம் கண்ணு முடியாது உட்காந்து எதனா ஒண்ணு வந்துட்டு போயிட்டு இருக்கு நம்மளுக்குள்ள. அப்ப என்ன சொல்றேன்னா இந்த வித்து உங்களுக்குள்ள போகிற பொழுது என்ன நடக்கிறது என்றால் மனம் புதிதாகிறது. ஏன்னா அந்த மனதுக்கு மிக பிரச்சனை என்னக்கா, எல்லா வீட்லயும் கேட்டுதான் சொல்லுவாங்க, பிரதர் மனசே பாரமா இருக்கு பிரதர், மனசே சரியில்லை பிரதர், இன்னமும் மனசு படப்பட நடிச்சிருக்கு பிரதர். அப்ப இந்த மனம் மிக மோசமானது. உலகத்தில் பழகி பழகி உபத்திரங்களையும் வருத்தங்களையுமே சுமந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த வேத வசனம் உள்ளே போக போக என்னாகிறது, தேவனுடைய பிரியம், அவருடைய நன்மை, அவருடைய ஆழங்கள் நம்மை ஆளுகிற பொழுது மனம் மறுரூபமாகிறது. மறுரூபமாகிற பொழுது நாம் தேவனுடைய புத்திரராக மாறுகின்றோம். இப்பொழுது இந்த அற்புதங்கள் அடையாளத்துக்குள்ள இப்பதான் வரப்போற கடைசி வசனம் எபிரேயர் 2:13.
நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். இங்க யார் நான்? இயேசு கிறிஸ்து தேவன் எனக்கு கொடுத்துள்ளோம். அதனால் பிள்ளைகள் மாமிசத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களை போல் மாமிசத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. அப்ப என்னங்க சொல்றா? நானும் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். இங்க கிறிஸ்து சொல்றாரு. அப்ப என்ன சொல்றது? அதுக்கு முதல் வசனத்தை நீங்க படிச்சீங்க 12. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன். இந்த சபையில வர மாட்டீங்களா? இந்த சபையில வர, இந்த சபையில தான் நல்லா புரிஞ்சுக்க, இங்க வர கிறிஸ்துவின் சபைக்குள்ள வர நாம தான் பாடுவேன். யாரு? நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். நல்லா புரிஞ்சுங்க, இது ஆழமான சத்தியம். பிள்ளை கூட கடைசியா கேட்டுங்க. அப்ப என்ன சொல்றது? சபைக்குள்ள கூடி வரவங்கதான் தேவன். இந்த வார்த்தை எங்க சொன்னாரு? இப்ப என்ன சொல்றாரு? இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். எங்கே சொல்லி இருக்கிறார்? போவோம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். அதிகாரம் 18வது வசனம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேல் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அப்ப இங்க பேசக்கூடியவர் யார்? நான் என்று சொல்லுகிறது யார்? இங்க நான் என்று சொல்லுகிறது கிறிஸ்து. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நாம் எபேசியர்ல படித்தோம். நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். எபேசியர்ல படிச்சிருந்தீங்களா? யார் சொல்றாரு? பிள்ளை சகோதரர்கள் மாமிசமா இருக்கிறது போல அவரும் மாமிசமா உருவெடுத்தார் வந்தார். அப்ப அத சொல்றாரு. இங்க இயேசு கிறிஸ்துவானவர் ஏசாயாவுக்குள்ளிருந்து பேசுகிறார். என்ன சொல்கிறார்? இதோ நானும் 17 படிங்க. நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கும் தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்குள் எதிர்பார்த்திருப்பேன். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலின் அடையாளங்களாகவும் அற்புதமாகவும் இருக்கிறோம். ஆழமான சத்தியம் இதுதான். இங்க இயேசு கிறிஸ்து பேசுறாரு. ஏசாயாவுக்குள்ள இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்றார்? இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே அண்டர்லைன் பண்ணீங்க இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அப்ப இஸ்ரவேலில் அப்ப இன்னைக்கு இது எங்க எழுதப்பட்டிருக்குது? புதிய ஏற்பாட்டுல எபிரேயர்ல இயேசு கிறிஸ்து பவுல் அடியார் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இஸ்ரவேலில் என்றால் நம்மளுக்கு வேதம் அழகா சொல்லுகிறது. இன்னைக்கு இவ்வளவு கிறிஸ்துவர்கள் இருந்தாலும் கிறிஸ்துவர்களில் இன்றைக்கு அடையாளமும் அற்புதமா இருக்கிறது யார்? கிறிஸ்துவின் சபையார். இந்த ஒரு உணர்வு நம்மளுக்கு வேண்டும். அன்றைக்கு அடையாளம் எப்படி அவருக்கு வெளிப்படையாக இருந்தது, இன்று நமக்குள்ள எப்படி தேவன் கொடுக்கிறார், ஆவிக்குள்ளாக கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார். இது 2 வசனம். ஏன்னா எப்படி நம்மளுக்குள்ள அந்த அற்புதமும் அடையாளமும் நடக்கிறது என்ற அந்த 2 வசனத்தை பார்த்து நிறைவு செய்வோம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். இங்கே ஆவியானவர் செய்கிறார். முன்பு யூதர்களும் பின்பு கிரேக்கர்களும் எவன் நன்மை செய்யறோம். நன்மை என்றால் நீங்க நினைக்கவே சாதாரண நன்மை இல்லை. இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துனாக்கா, நீங்க அப்போஸ்தலர் பண்ணி 10வது அதிகாரத்துல கொர்நேலியு ஒரு மனுஷன் இருந்தார், நன்மை செய்தார், தேவனுக்கு உண்மையா இருந்தார், பிரியமா இருந்தார். ஆனால் அந்த நன்மை தேவனுக்கு படிச்சா அவருடைய வார்த்தை கொண்டு. அப்ப என்ன சொல்றேன்னா, இங்கு நன்மை செய்யணும், அதாவது வேதத்தின்படி சபைக்குள்ளாக வந்து, ஏன்னா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, எனக்கு டைம்ல நான் அடுத்த வாரம் இதை தொடர்ச்சி நான் சொல்றேன். கனமும் சமாதானம். கனம் என்றால் என்ன? இந்த உலகத்தின் மத்தியில் அடையாளம், உங்களுக்கு கனத்தை கொடுப்பேன், சமாதானம் உங்களுக்குள்ளாக பெருகும். எல்லாரும் துக்கமாக இருப்பார்கள், நீங்கள் துக்கமாக இருக்க மாட்டீர்கள். எல்லாம் விழுந்து மடிவார்கள், நீங்கள் மடிய மாட்டீர்கள் என்பதை சொல்கிறார். ஏனென்றால் உங்களுக்குள் அற்புதங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய உங்களுக்கு வித்து மாறிவிட்டது, உங்களுடைய மனம் மாறிவிட்டது. அப்படி என்றால் இதெல்லாம் மாறுகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏற்படுகின்ற உபத்திரங்கள் உங்களுக்கும் ஏற்படும். ஆனால் நீங்கள் அவர்களை போல் கவிழ மாட்டீர்கள், விழ மாட்டீர்கள் என்று சொல்கிறார். அதுதான் சொல்றாரு, கனத்தையும் சமாதானத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. இந்த கனமும் சமாதானமும் எப்படி புற மக்களுக்கும் உங்களுக்குமான வித்தியாசத்தை காட்டும் என்பதை 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8, 9, 10.
நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தும் மன முறிவு அடைவதில்லை. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. அவ்வளவுதான். நம்மளை எல்லா பக்கத்திலும் நம்மளை ஒடுக்குவார்கள். இந்த சமூகம் ஒடுக்கும், நம்முடைய குடும்பம் ஒடுக்கும், பொருளாதாரம் ஒடுக்கும், நம்ம வேலை ஸ்தலங்கள் ஒடுக்கும். ஆனால் எப்பக்கத்தில் ஒடுக்கப்பட்டாலும் ஒடுங்கி போகிறதில்லை, ஒடுங்கி போக மாட்டோம். ஏன்? கலக்கம் அடைந்தும் மன முறிவு அடைவதில்லை. நாங்கள் அற்புதங்களாகவும் அடையாளங்கள் இருக்கிறோம். இந்த உலகத்தில் சர்வத்தையும் படைத்துடைய அற்புதங்களும் அடையாளங்களுமாக இந்த கிறிஸ்துவின் சபையாக இருக்கிறது. அதனால் நாங்கள் கலக்கம் அடைய மாட்டோம். அடுத்த வசனம். துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை. துன்பப்படுத்தப்படுவோம். பிறரால, நம்ம சொந்த மதத்தால, பிள்ளைகளால, கணவரால, மனைவியால, பலராலையும் அநேக துன்பப்படுகிறது. ஆனால் நாங்கள் கைவிடப்படுகிறதில்லை. ஏன்? கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கீழே தள்ளப்பட்டும் அடைய மாட்டோம். ஏன்? சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவருடைய ஜீவன் வித்து எனக்குள் இருக்கிறது. அதனால் நாங்கள் மதுரவமாகி உள்ளோம். எல்லாரும் விழுவார்கள். எங்கள் கண் முன்பாக 16,000 பேர் விழுவார்கள். ஆனால் நாங்கள் விழுந்து போகிறதில்லை. ஏன்? எங்களுக்குள் சர்வத்தையும் படைத்தவருடைய ஜீவன் வித்து வசனம் சத்தியத்தில் செலுப்பித்த எங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது. எல்லாரும் பயப்படுவார்கள், நாங்கள் பயப்பட மாட்டோம். பார்வோன் மன்னன் துரத்தி கொண்டு வந்தார், மக்கள் பயந்தார்கள். அவர் ஒன்றே ஒன்று சொன்னார், சும்மா இருங்கள். கடல் பிளந்தது. பசித்தார்கள், ஒன்றுமில்லை, வானத்து உணவை கொடுத்தார். தண்ணீர் கேட்டார்கள், ஒரு குழியை காட்டிருக்கலாம். ஆனால் இல்லாததில் இருக்கிறதை செய்யக்கூடிய தேவன் அவர். கல்லை தொடு. ஏன் கல்ல தண்ணி வருமா? இந்த மக்கள் அடையாளங்களை அப்போது காண வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இன்று நமக்கு சொல்றார், நான் உங்களுக்குள்ளாக இருந்து இயக்குகின்றேன். இந்த உலக மக்கள் மாதிரியே நீங்கள் சமமாக இருப்பீர்கள். நீங்கள் பெருசாக தெரிய மாட்டீர்கள். ஆனால் ஒன்றே ஒன்று, நீங்கள் சபை கூடி வாருங்கள். சபை கூடி வருகிற போது நீங்கள் அடையாளமாக இருக்கின்றீர்கள். நீங்கள் வீட்டில் செல்லும் பொழுது உங்களுடைய உபத்திரங்கள் ஒவ்வொன்றிலும் அற்புதங்களை நீங்கள் காண்பீர்கள். இதுவே நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அடையாளமும் அற்புதமும். தேவனுக்கு சித்தமானால் மீண்டும் ஒரு வாரம் முறை சந்திக்கலாம். சிறிது ஜெபம் செய்வோம், கண்களை மூடுவோம். சர்வத்தையும் படைத்து காத்து ஆளுகின்ற எங்க சர்வ வல்லவரே, ஆதியும் அந்தமானவரே, ஸ்தோத்திரப்பா. இது அந்த வாரத்தின் முதல் நாளில் உம்முடைய அடையாளங்களையும் அற்புதையும் குறித்து தியானிக்கும்படியாக நீர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த சூழ்நிலைக்காக நடத்தினதே பிதாவே, பிதாக்கள் காலத்திலும் இஸ்ரேல் காலத்திலும் வெளிப்படையாக உம்முடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் நீர் காண்பித்து, இதோ இந்த கிறிஸ்துவின் காலத்தில், கடைசி காலத்தில் எங்கள் சபை இந்த உலகத்துக்கு அடையாளமாகவும் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளும், நாங்கள் எதிர்பார்க்காத ஒவ்வொரு நன்மைகளும், புரிதல், சமாதானம், இரக்கம், கிருபை, இவையெல்லாம் அற்புதங்களாக இருக்கு தந்தை. அப்பா பிதாவே, இவற்றையெல்லாம் நாங்கள் முழுமையாக அனுபவிக்க வாரம் சபை வரவும், உம்முடைய வேதத்தின் வார்த்தைகளை சிந்திக்கவும், பந்தியில் கை கொள்ளவும், அதனால் எங்களுடைய மாமிச சிந்தை ஒழியவும், ஆவிக்குரிய வித்து மனம் பெறவும், அதை கொண்டு எங்களுடைய மனம் புதிதாகவும், அதனால் நீர் எங்களுக்கு வைத்துள்ள, மனிதனை உண்டாக்கிய போது மனிதனுக்காக நீ வைத்துள்ள அனைத்து ஆசீர்வாதங்களையும் நாங்கள் உள்ளான மனிதர்களாக பெற்று இந்த பூமியில் வாழும் காலமெல்லாம் பூமிக்கு ஒப்பாகவும் உலகத்திற்கு ஒளியாகவும் நாங்கள் இருக்க வேண்டும் தந்தையே. நாங்கள் கேட்ட வசனங்கள் எங்கள் காதோடும் அறிவோடும் சென்று விடாமல் எங்கள் இருதயத்துக்குள்ளாக சென்று எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி இந்த பூமியில் பார்க்கிற யாவரும் கிறிஸ்துவின் சபைக்குள்ளாக செல்ல வேண்டும், இவர்களைப் போல் நாங்களும் வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வை கொடுக்கும்படிக்காக எங்களுடைய சிந்தனை, பேச்சு, செயல் இருக்க வேண்டும். இதற்கான ஞானத்தையும் அருளையும் இரக்கத்தையும் கொடுங்க. இந்த சிறு ஜபத்தினை உலக ரட்சகரும் எங்கள் ஆண்டவரும் உம்முடைய நேசகுமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறு பெற்ற நாமத்தில் கேட்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அருமையான தேவ செய்தி. அதுக்கு நாங்கள் கடைசியாக பேசும்படியாக நினைக்கிறேன். இப்பொழுது பாடலை பாடுவோமாக. 35ஆம் பாடலை. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே.
நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை. அல்லேலூயா துதி மகிமை என்றும் அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலோ, தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலோ, துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலோ, தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும் பயமுமில்லை, கலக்கமில்லை, பயமுமில்லை, கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலோ, எரிகோட்டைகள் எதிர்த்து நின்றாலோ, யோர்தானின் வெள்ளம் வந்தாலோ, எரிகோட்டைகள் எதிர்த்து நின்றாலோ, பயமுமில்லை, கலக்கமில்லை, பயமுமில்லை, கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. ஓசன்னா ஜெயம் நமக்கே. தொடர்ந்து கிறிஸ்துவின் சரீரத்தையும் கிறிஸ்துவின் இரத்தத்தையும் நமக்கு வழிநடத்தும்படியாய் ராஜன் பிரதரை அன்போடு அழைக்கிறோம். நாம் பந்திக்கு ஆயத்தமாகுவோம். இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை சொல்கிறார். இயேசு பிரயோத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் புகையிலே அகப்பட்டான். அவர்கள் அவனை வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவனை காயப்படுத்தி குத்துவிராயாய் விட்டு போனார்கள். அப்பொழுது தர்சலியா ஒரு ஆசாரியன் அந்த வழியை வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லோகியோன் வந்து இடத்தில் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் போகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களை எண்ணெயினும் திராட்சரசம் வார்த்து காயங்களை கட்டி அவனை சுய வாகனத்திலே ஏற்றி கொண்டு போனான். இந்த நேரத்தில் அந்த வசனம் தெளிவா சொல்லுது. அந்த அடிப்பட்ட அந்த மனுஷனை வந்து 2 பேர் வந்து விலைக்கு போறாங்க. ஆனா நல்ல சமரியன் பார்க்க சொல்ல அவரை வாகனத்தில் எடுத்துக்கணும். காயத்துக்கு மருந்து திராட்சை ரசமும் அப்புறமா அந்த எண்ணெயை வாய்த்து காயத்துக்கு கட்டி
ஒரு சத்திரத்துக்கு கொண்டு போய் விடுகிறார். பார்க்க சொல்ல அந்த மனுஷன் நல்ல சமரியனுக்கு எவ்வளவு மனது உருகிச்சு அந்த காயப்பட்ட மனிதனை. அதே போலதான் இயேசு கிறிஸ்து நம்மளோட பாவத்துல நம்மளோட பாவப்பட்டு செத்து போற நிலைமையில இருக்க சொல்ல நம்மள அவர் இந்த உலகத்துக்கு வந்து நம்மளுக்காக அவர் சிலுவையில் மறுத்து 3ஆம் நாள் உயிர் தெரிந்தார். பார்க்க சொல்ல அந்த நல்ல சமரியன் பார் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் முடிவெடுத்திருந்தா நம்மளுடைய பாவத்தை நம்ம செத்து போயிருப்போம். ஆனா அவர் நம்மளுக்காக தேவை பண்ணார். அவர் ரத்தத்தால நம்மளை மீட்டு கொண்டார். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். சோத்திரம் பண்ணி நீங்கள் வாங்கி குசிங்கள், இது உங்களுக்காக பிட்டப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்குது என்று நினைவுறும்படி இதை செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து அந்த ராத்திரி நேரத்துல காட்டி கொடுக்கிற அந்த இரவு நேரத்துல வந்து அப்பத்தை எடுத்து இது வாங்கி குசிங்கள், இது என்னுடைய உடன்படிக்கையா இருக்கிறது. எவன் சகோதரிகளே, அப்பத்துக்காக ஒரு சகோதரர் வந்து ஜபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோகத்தின் பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை வேளையிலே அப்பா, நாங்கள் உமது குமாரனின் கர்த்தரின் பந்தியிலே கை கொள்ளும்படி நீங்கள் எங்களை ஆசீர்வதிச்ச கிருபைக்காக நன்றி தகப்பனே. அவர் எங்கள் பாவங்களுக்காக இதோ சாட்டையால் அவர் மாம்சத்தில் அடிக்கப்பட்டு ஒரு மாம்சம் கிழிக்கப்பட்டது. அதற்கு மாதிரியாக வைத்திருக்கிற அப்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. இதை நாங்கள் பருகும் போது ஏனோ தானம் என்று பருகாமல் கிறிஸ்துவின் பாடுகள் என்னதென்று உணர்ந்து இதுல பங்கு பெறும்படி தகப்பனே நீரே எங்களை ஆசீர்வதிச்சு பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். போஜனம் பண்ணி பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த ரத்தத்தின் புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை வாங்கி பானம் பண்ணுங்கள் என்று நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இது ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. இந்த ரத்தத்துக்காக ஆப்பிரிக்காவில் வந்து ஒரு ஊர்ல வந்து சாப்பாடு இல்லை. அந்த ஊர்ல ஒரு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும், நான் என்ன செய்யுது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் எங்க சொல்லலாம். அந்த தாய் என்ன பண்ணுச்சுன்னா வரல கட் பண்ணிட்டு அந்த ரத்தத்தை அந்த குழந்தைக்கு சாப்பாடா கொடுக்கும். பார்க்க சொல்ல அந்த அம்மாவோட உயிர் போயிட்டு ஒரு சொட்டு ரத்தமா வந்து அந்த குழந்தை இந்த ரத்தத்தை குடிச்சு கொண்டு இருக்குது. அதே போலதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மேல மறுக்க சொல்ல ஒரு சொட்டு ரத்தமா நம்மளோட பாவத்தை கழுவினது. இந்த திராட்சை ரசத்தை நம்ம பானம் பண்ணும்படி நம்முடைய இறுதியும் வந்து பரிசுத்தமா இருக்கணும், அதை எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, இந்த அருமையான அப்பா வாரத்தின் முதலாம் நாளில் உங்களுடைய கூடி உங்களுடைய வார்த்தையை தியானித்தோம். அப்பா, இதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ நீர் கொடுத்த உங்களுடைய குமாரனை எங்களுக்காக அடிக்கப்பட்டு எங்களுடைய பாவங்களுக்காக எங்களுடைய மீறுதலுக்காக நீர் கொடுத்தீங்கப்பா. அவருடைய ரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பு பெற்றோம். அதுக்காக நன்றி செலுத்தி உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை வந்து சபைக்கு தேவையா இருக்குது. இந்த காணிக்காக நம்ம பார்க்க சொல்லலாம். இயேசு கிறிஸ்து காணிக்கை பெட்டியிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு 7 விதவி வந்து அன்னைக்கு தான் வச்சுக்கிறாங்க சாப்பாட்டுக்கு அந்த 2 காசு. எல்லாரோட அந்த 7 விதவி அந்த 2 காசை போடுறான். அந்த இயேசு கிறிஸ்து எல்லாரும் போடுறதை பார்த்துட்டு எல்லாரும் நிறைய போட்டு இருக்கலாம். ஆனா அந்த 7 விதவியுடைய காசை எடுத்து சொல்றாரு, அந்த அம்மாவுக்கு இருந்து அந்த காசை எடுத்து போறாங்க, இவங்க தான் பெரியவங்க. உங்களுக்கு மனசுக்கு கூடியமா இருக்கிறது காணிக்கை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் தேசிக்கும் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த அருமையான காலை பொழுது ஆண்டவரே நடத்தி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நல்ல மெசேஜ் கொடுத்த சகோதரருக்காக நன்றி, பாடலை பாடின சகோதரருக்காக நன்றி தகப்பனே. நிறைய பேர் தகப்பனே காணிக்கை கொடுத்த கரங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி இடர்கொள்ளா மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனே, இந்த காணிக்கை நீங்க ஆசீர்வதிக்கும்படி கர்த்தரும் ரட்சகருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாக தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாரத்தின் முதல் நாளிலே தேவனை நாம் பாடினோம், தேவ செய்தியை கேட்டோம், காணி கொடுத்தோம், ராபோஜனத்தை பெற்றுக்கொண்டோம். இதெல்லாம் நல்லதுதான். ஆனால் வசனத்தை தெளிவாய் நம்ம கேட்க வேண்டும். அருமையான ஜான் பால் பிரதர் வசனத்தை நமக்கு தெளிவாய் புரிய வைத்தார். அதுக்காக தேவனை நான் நன்றி செலுத்துகிறேன். அதனால அருமையான தேவ வார்த்தையை கொடுத்து தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். முடிவுக்காக அருமையான ஊழியர் ஜோசப் ஜபத்தை நடித்து தரும்படியாய் தேவனுடைய சபையை வாரத்தின் ஒழுங்கையும் அவர் அறிவிக்கும்படியாய் அவரை அன்போடு அழைக்கிறேன். தேவ பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சபை வாரத்தின் முதல் நாளிலே ஞாயிற்றுக்கிழமையிலே 9 மணி தொடங்கி 10:30 வரை இருக்கும். அனைவரும் சபையாக சேர்ந்து பரிபூர்ணமாக தொழுது கொள்ளும்படி சபையின் சார்பாக கேட்டுக்கொள்ளும்படி இன்னும் செய்வோம். ஜெபத்திலே வழிநடத்தும்படி ஜான் பிரதரை நாம் சபையின் சார்பாக அழைக்கிறோம். சர்வத்தையும் படைத்து காத்து ஆளுகின்ற எங்கள் பரலோக பிதாவே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, அப்பா பிதாவே, இதோ இந்த வாரத்தின் முதல் நாளிலே உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும்படியாக நீர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த சபைக்காக நன்றி செலுத்துகிற தந்தையே. அப்பா பிதாவே, இந்த சபையில் வருகின்ற ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காகவும் ஜெபிக்கின்ற தந்தையே. அப்பா பிதாவே, இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா உலக காரியங்களிலும், அதாவது தன் குடும்பத்தில், தன் சொந்த பந்தங்களில், தன் சமூகத்தில் இவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா போராட்டங்களிலும் கிறிஸ்துதாமே இவர்களோடு இருந்து இவருடைய வாழ்க்கையின் மகத்துவத்தையும் மேன்மையையும் இவர்களுக்குள்ளாக இருந்து இவர்கள் பிரகாசிக்கக்கூடிய கிருபையும் ஞானத்தையும் கொடுக்க வேண்டும் தந்தையே. அப்பா பிதாவே, இங்கு வந்துள்ள ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலும் மென்மேலும் வளரவும் கனி கொடுக்கவும் உம்மால் மட்டுமே முடியும் தந்தையே. உம்முடைய வசனங்களை அதிகமாக உள்வாங்குகின்றார்கள். அந்த வசனங்கள் எல்லாம் அவர்களுக்குள்ளாக ஆவியாகவும் ஜீவனாகவும் ஒவ்வொரு நாளும் கருத்தரிக்கிற தந்தையே. அப்பா பிதாவே, இவருடைய எண்ண ஓட்டங்கள், இவருடைய சிந்தனைகள் எல்லாம் இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டைகளாக அனுதினமும் மாற வேண்டும் தந்தையே. அதனால் இவர்கள் மிகப்பெரிய ஒரு பிரகாசத்தை அடைய வேண்டும் தந்தையே. ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். இவர்கள் குடும்பத்தில் எல்லா வகையான வளங்களும் செழிப்பும் நிறைய வேண்டும். அதை கொண்டு இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை திடப்படுத்தி இந்த பூமியில் நாங்கள் ஜீவன் உள்ளவர்கள், மனிதரெல்லாம் உயிர் வாழ்கின்றார்கள், நாங்கள் மட்டுமே வாழ்க்கை வாழ்கின்றோம் என்ற அந்த எண்ண ஓட்டம் எப்பொழுதும் எங்களுக்குள் ஒரு மன நிறைவையும் மன மகிழ்ச்சியும் மன சமாதானத்தையும் ஒரு மன தெளிவையும் கொடுக்க வேண்டும் தந்தையே. ஆசிரியப்பா, அந்தபடியாக இந்த சபை நடத்தக்கூடிய சகோதரர், அவருக்கு துணையாக இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கின்ற தந்தையே. அப்பா பிதாவே, இந்த சபை இன்னும் பெருகவும் இந்த விவேக் நகர் பகுதியிலே மிகப்பெரிய ஒரு ஆளுமையாகவும் தேவனால் கட்டமைக்கப்பட்டதாகவும் விளம்படிக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. அப்பா பிதாவே, சகோதரியும் அவருடைய குடும்பத்தையும் ஆசிர்வதிங்க. எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் இந்த சபையை சரியான நேரத்திற்கு சரியான சூழ்நிலையை நேர்த்தியாக கையாண்டு வருகிற தந்தையே. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலும் நிறைவாக அவர் ஆசிர்வதிங்கப்பா. பிதாவே, அந்தபடியாக உலகத்தில் உள்ள ஒவ்வொரு சபைக்காகவும் ஜெபிக்கின்றோம், ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காகவும் ஜெபிக்கின்ற தந்தையே. அப்பா பிதாவே, எந்த ஆத்மாவும் கெட்டு போக கூடாது என்பதற்காக உங்களுடைய உரை பெறான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி தந்தையே. அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக இங்கு உள்ள யாவரும் வேதத்தை அனுதினமும் தியானிக்கவும், குறைந்தபட்சம் வாரத்தில் ஒருவரையாவது சந்தித்து
பொறுமையோடும் நிதானத்தோடும் உடைய வார்த்தை பகிரக்கூடிய ஞானத்தையும் தெளிவையும் சூழலை அமைச்சு கொடுங்கப்பா. இன்னும் நாங்கள் எவையெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்திருக்கின்றோமோ அவைகள் எல்லாம் நினைவுகின்ற தந்தையே, உங்களுடைய வேதம் சொல்லுகிற பிரகாரமாக நீங்கள் கேட்பதற்கு முன்னமே உங்களுடைய பரம தந்தை உங்களுடைய தேவைகள் என்னதென்று அறிந்திருக்க என்று சொல்லி தந்தையே, அந்த வார்த்தைக்கு இணங்க எல்லாவற்றையும் நாங்கள் எதையெல்லாம் யாருக்காகலாம் ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தோமோ, இங்கு உள்ள ஒவ்வொருவரும் நினைத்திருந்தார்களோ அத்தனையும் உங்களுடைய சமூகத்தில் நினைக்கிறோம் தந்தையே. எல்லாவற்றையும் நீர் செய்வீர் என்ற விசுவாசத்தோடு இந்த சிறு ஜெபத்தினை உலக ரட்சகரும் எங்கள் ஆண்டவரும் உம்முடைய நேசகுமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனும் கிருபையும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென்.